ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்த 0 to 6 மந்த் வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்காதுங்க. தாய்ப்பாலுக்கு இணையாக வேறு எதுவுமே இல்லைங்க. அதுக்கு 6 மாதத்துக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு இணை உணவாக கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆகாரங்களை கொடுக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டே தான் ராகியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் எப்படி ராகி போரேஜ் பண்ணேன்னு உள்ளது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி ரெடிமேட் பேக்கெட்டில் உள்ள மாவு தான் எடுத்துக்கிட்டேங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் மாவை நல்ல அரிப்பில் வச்சு சலித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன செம்பில் ஒரு செம்பு தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டையும் நல்லா ஆற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ அதில் ஏதாவது சின்ன கட்டிகள் இருந்தாலும் கரையும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட வெள்ளை துணி, காட்டன் வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அதை நல்லா கழுவிக்கிட்டு அலசிக்கிட்டு அதில் வச்சு அரிச்சிடுங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட வெள்ளை காட்டன் துணி இல்லாததுனால நான் இன்றைக்கி அரிப்பில் வச்சு அரிச்சு எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன கண்ணுள்ள அரிப்பு தான். பார்த்தீங்களா எவ்வளவு? இதை கொடுக்கக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் 6 மாதம் 7 மாதம் குழந்தைங்களுக்கு தயவுசெய்து கொடுக்காதுங்க. சம்டைம் வயிறு வலி வரும், அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. அதனால தான் 8 மாதம் முடிஞ்சு 9 மாதம் அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த பவுடரோடு சேர்த்து எல்லாமே காய்ச்சி கொடுக்கலாம். நாகர்கோவில் சைடு கருப்பட்டி போட்டு குழந்தைங்களுக்கு காய்ச்சி கொடுப்பாங்க. கருப்பட்டி பனங்கற்கண்டு போட்டு. எதுக்காகனா அப்போ சளி பிடிக்காது சொல்லிக்கிட்டு, ராகி ரொம்ப தணுப்புன்னு சொல்லிக்கிட்டு. இன்றைக்கி என்கிட்ட கருப்பட்டி இல்லை, நான் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக பனங்கற்கண்டு போட்டால் போதும். ரொம்ப இனிப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால் மைல்டு இனிப்பாக கொஞ்சமாக நான் பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு காய்க்க போகிறேன். அடுப்பில் வச்சு காய்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் தீயை வச்சுக்கிட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். ஏன்னா டக்குன்னு கட்டி பிடிச்சிரும். அதனால தான் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அழகாக வெந்து கட்டி இல்லாமல் அடி பிடிக்காமல் வெந்து கிடைக்கும் நமக்கு. பாருங்க, சூப்பராக நல்லா திக்காயிடுச்சு. சிலவங்க பசும்பால் ஊற்றுவாங்க. பசும்பால் தயவுசெய்து 1 வயசு வரை கொடுக்காதுங்க. நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறது பசும்பால் மாட்டுப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக அனீமிக் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் தாய்ப்பாலுக்கு சைடாக நம்ம பால் பவுட்ரு கொடுப்போம். அந்த பால் பவுட்ரு தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பசும்பால் மாட்டுப்பாலை 1 வயசு வரை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் என் குழந்தைக்கு அவளுக்கு அடிக்கடி மதர் ஃபீட் பத்தாட்டா என்ன பண்ணோம்னா பால் பவுட்ரு கொடுப்பேன். அதிலிருந்து தான் 1 டீஸ்பூன் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணேன். இந்த பால் பவுட்ரு நான் ஏன் தண்ணியில் கரைக்கலைன்னா கட்டி பிடிக்காது, ஸ்மூத்தாகவே பேஸ்ட் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியில் போட்டு பவுடரை மிக்ஸ் பண்ணியும் ஊற்றிக்கலாம். இவ்வளோ தாங்க. கொஞ்சமாக குளுன்னு வந்ததுக்கப்புறமா லேஸ் வெதுவெதுப்பான சூட்டில் குழந்தைங்கள சிட்டிங் பொசிஷனில் வச்சு கொடுங்க. படுக்க வச்சு கொடுக்காதுங்க. புறையாறாமல் பார்த்து நிதானமாக கொடுங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயவுசெய்து ஒரு லைக் போட்டுட்டு போங்க. நீங்கள் லைக் போடுறது நிமித்தமாக இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ரீச் ஆகும். அதனால தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனி மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.